இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரற்ற வானிலை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தற்போது புதிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் இது குறித்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அண்மை காலமாக டிட்வா சூறாவளியின் காரணமாக நாட்டினுடைய பல பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவியது. இதன் காரணமாக அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகி பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் காரணமாக ஏராளமானவர்கள் உயிரிழந்த நிலையில பலர் காணாமல் போய் அவர்களை தேடக்கூடிய பணிகள் இன்று வரைக்குமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது மற்றொரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வங்காள விரிகுடாவினுடைய மேற்கு பகுதியில தற்போது தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருப்பதாகவும் இது படிப்படியாக வலுவடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக 9, 10, 11ஆம் திகதிகள் நாளை மறுதினம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய தினங்களில் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாடு முழுவதும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகும் பட்சத்தில் ஏராளமான பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாட்டினுடைய பல பகுதிகள் குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மேல், வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களினுடைய பல பகுதிகளில் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.